ஆமாம், நமஸ்காரம் மாமா. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இந்த தடவை ரொம்ப உசத்தியான ஒரு மாமா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த கிரகணம் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்கு வந்திருக்கார். சுந்தரம வாஜ்பாய் மாமா. நமஸ்காரம் மாமா. ஆசீர்வாதம் மாமா. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியமனம் செய்யணும், கிரகண காலத்தில் என்ன செய்யணும், கிரகணம் முடிஞ்சதும் என்னென்ன செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மாமா. கிரகணத்திற்கு முன்பு, கிரகணத்திற்கு பின்பு, கிரகணம் என்று 3 கேள்வி கேட்டிருக்கேன். கிரகணத்துக்கு முன்னாடி எதுவும் செய்ய வேண்டாம், கிரகணத்துக்கு பின்னாடியும் ஒன்றும் செய்ய வேண்டாம். கிரகணத்தில் மாத்திரம்தான் செய்யணும். கிரகணத்தில் என்ன பண்ணணும் சொல்லு. தற்சமயம் உள்ள கிரகணத்தை மாத்திரம் பேசுவோம். என்ன பொது கிரகணத்தை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ உள்ளது ரொம்ப ஷார்ட் டைத்தில் வரதுனால அதை வந்து நாம் கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டியது. அதாவது இந்த கிரகணம் மத்தியானம் 3 மணி அளவில் பிடிச்சிடுறது. அது சாயரற்று 6:47 விடுறது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2020 பிடிக்கிற கிரகணத்தை பற்றி இப்போ பேசின்னு இருக்கேன். அன்றைய தினம் அஸ்தமனம் 6 மணி 6 நிமிஷமோ இது ஒரு 12 அஸ்தமனம்னா சூரியாஸ்தமனத்தை சொல்லும். அதுக்கப்புறம் 6:18 சந்திரோதயம் ஆகிறது. இந்த சந்திரோதய பர்யந்தம் இந்த கிரகண புண்ணிய காலம் ஏதும் இல்லை. அதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏனெனில் பகலில் சந்திர கிரகணமும் இரவில் சூரிய கிரகணம் வந்தால் அது புண்ணிய காலம் இல்லை, கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, செய்தாலும் பலன் இல்லை. இவாளை ஸ்ரத்தா அதிசயத்தினால 3 மணிக்கே ஸ்நானத்தை பண்ணிவிட்டு உட்காந்து ஜபமும் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னாக்கா ஏதோ வெறுமனை இருக்கிறதுக்கு பதிலாக பாட்டு கேட்டு கேட்கறதுக்கு பதிலாக என்ன புண்ணியம் வருமோ அது வேணா வருமே தவிர கிரகண காலத்தில் பண்ணினா கோட்டிக்கணக்கான அளவுக்கு பலம் வருங்கிறது வராது. ஆகையினாலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ சந்திரோதயம் ஆகிறதோ, கண்ணுக்கு சந்திரன் தெரியும் காலம் இப்போ உழுது வருகிறதோ. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஒருவேளை மேகாதிகள்னால அது மூடி இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது கண்ணுக்கு தெரிகிற தகுதி வந்தால் போரும். அப்படி வந்ததுனால் அந்த சந்தர்ப்பத்திலேருந்து தான் கிரகண காலத்தில் செய்ய வேண்டிய விதிகளை செய்ய வேண்டும். கிரகணத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அப்படின்னு சொன்னா, கிரகணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கிரகணத்தில் செய்ய வேண்டியது ஸ்நானம். இப்போ வந்து ஸ்நானம் தான் பரம முக்கியம். உபராகே ஸ்நாயாத் அப்படின்னு இருக்கிறதுனால கிரகணம் வந்தால் அவசியம் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு திருப்தி பண்ணி வைக்கணும். இந்த 3 காரியம் நடக்கணும். ஸ்நானம், தானம், பித்ரு தர்ப்பணம், 3 காரியம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பித்ரு தர்ப்பணமும் ஆயிட்டால் ஜபங்கள் நமக்கு எடுத்து வச்ச ஜபமோ எடுத்துக்க வேண்டிய ஜபமோ, யார்கிட்டயா குருட்ட வந்து பஞ்சாட்சரம் போன்ற மந்திரங்களை நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் அதுக்கு தகுந்த ஜபங்களோ, காமியமாக ஜபங்களோ, வீட்டு வளர்ச்சிக்காக உள்ள ஜபங்களோ, இதையெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் குருமுகமாக கிரித்துப்பதோ, இல்லை தேள்கடி மந்திரம், பாம்புக்கடி மந்திரங்கள்லாம் கழுத்து அளவுக்கு தண்ணியில் நின்றுட்டு ஜபம் பண்ணுவா பெரியோர்கள். இப்போல்லாம் கழுத்து தண்ணியே கிடையாது. முழங்கால் அளவுக்கு இருந்தால் தான் ஸ்நானமே பண்ண முடியும். கணுக்கால் அளவுக்கு தான் ஜலமே ஓடுறது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தை ஜபம் பண்ணலாம் அவகாசம் இருந்தால். இந்த தடவை அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்ட்டா, இந்த கிரகணம் உற்பத்தியாக, அதாவது 6:18 முன்பாகவே சங்கல்பங்கள்லாம் செய்து விட்டுக்கணும். அது 1/2 மணி சங்கல்பம் சில பேர் சொல்லுவா, 10 நிமிஷம் சங்கல்பம், 5 நிமிஷம் இல்லை 1/2 நிமிஷ சங்கல்பம், இப்படி இருக்குது. அந்த சங்கல்பங்கள்லாம் பண்ணி வச்சுட்டா கிரகணம் அந்த டயம் ஆன உடனே சட்டன்னு ஸ்நானம் ஒன்று வேட்டி கட்டிக்க வேண்டியது. தானத்தை உடனே மனசோதிஷ்டாய பிராமணாய துப்பியம் சம்பிரதேன்னு யாருக்கும் அங்கே பக்கத்தில் பிராமணா இருந்தால் கொடுக்குறது, இல்லைன்னா
எங்கேயோ யாருக்கோ தர தானம் பண்ணுறேன்னு சொல்லி பூமியில் கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மூலமாகவோ இல்லை நேரிலோ பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் பெரியோர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பூமி தானம், தங்க தானம், வீடு தானம், இந்த நிலவலம் வச்சுருக்கிற பூமி தானம் இதெல்லாம் அந்த காலத்தை செஞ்சுட்டு இருந்தால் இப்பயும் செய்யக்கூடிய வசதி உள்ளவாள்லாம் இருக்கு. வசதி இருந்தபோது மனம் இல்லை, மனம் இருந்தபோது வசதி இல்லை. அதனால அவ வசதிக்கு தகுந்தாப்புல எண்ணத்துக்கு தகுந்தாப்புல ஏதோ ஓரளவுக்கு தானத்தை பண்ணிவிட்டு உடனே பித்திருத்தர்ப்பணத்தை பண்ணும். அதுக்குள்ள நாழி ஆயிடுச்சுன்னா சங்கல்பத்தை பண்ணிவிட்டாலே போகும். சங்கல்பம் பண்ணின்னு ஆரம்பிச்சுட்டாலே அது ஆரம்பிச்சதை அவசியம் முடிக்கணும்னு வாக்கியம் இருக்கிறதுனால அவசிய சமாபனீயத்வாத் ஆரம்பித்த காரியத்தை அவசியம் முடிச்சே ஆகணுங்கிறதுனால அதை டைம் ஆனாலும் முடிக்கலாம். அதுக்குள்ளேயே முடிச்சாகணுங்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனால் சுருக்கத்தான் பண்ணணும். ஏன்னா இந்த சந்தர்ப்பம் ரொம்ப குறைவான அவகாசம் இருக்கிறதுனால இந்த 4 காரியமும் அவசியம் பண்ணணும். யாராருக்கு நட்சத்திரங்கள்லாம் பிடிக்கிறதோ அவர்கள்லாம் யோசோ வஜ்ரதரோ தேவ நக்ஷத்ராணாம் பிரபுர்மதः நயனச்சந்திர கிரகபீடாம் யபோவது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்லையோ பனவோலையிலையோ எழுதி நெத்தியில் பட்டம் மாதிரி கட்டுதான். பட்டம்னு பேர் இருக்கு. நெத்தியில் கட்டிக்கிறது, நெத்தியில் ஒட்டி இப்படி வச்சு தலையில் ஒரு நூல் சுற்றி கட்டிக்கிறது. அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரங்களை தான் ஜபம் பண்ணணுமே தவிர ராமநாமா ஜபம் பண்ணுறதுங்கிறது தெரியாதவா சின்ன பாலிகைகள் பாலகர்கள் அவர்கள் வேணா அந்த மாதிரி உபநயனம் ஆகாதவர்கள் இந்த ராமநாமா, கிருஷ்ணநாமா, சிவநாமா இந்த மாதிரி பகவன் நாமாவை சொல்லலாம். மாணவர்களோ பாக்கி உள்ளவர்களோ வேற நல்ல நாமங்களை சொல்லலாம். சில பேர் விஷ்ணுநாமம்லாம் சொல்கிறார். எது யாருக்கு சாத்தியமோ அது மாதிரி செய்ய. கிரகண சமயத்தில் இத்தனை காலத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, இவ்வளோ டைமுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாலே அது எதை நிர்ணயம்? எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது? அன்றைக்கு சாப்பிடக்கூடாதா இல்லை 10 மணிக்குள்ள 8 மணிக்குள்ள சாப்பிடும் அந்த மாதிரியா? அது என்ன கணக்கு? எது நிர்ணயம்? எப்படி நிர்ணயம் பண்ணுறாது? அதாவது சாப்பாட்டு விஷயத்தை பற்றி சொல்லும்போது இந்த இடத்துல கிரஸ்தோதயம்னு பேர் இருக்கு. நான் பொதுவான கேள்விகளுக்கு இப்போ பதில் சொல்லலை. இந்த தடவை நடக்கும் கிரகணம் மாத்திரம் பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆரம்பித்தா ஒவ்வொன்றுக்கும் 1/2 மணி பேசணும். அது தற்சமயம் சாத்தியம் இல்லை. இப்போ உள்ளத்துக்கு மாத்திரம் பேசுகிறேன். இப்போ கிரஸ்தோதயம்னு பேர். கிரஸ்தோதயம்னு அது பிடிக்கப்பட்டதாகவே சந்திரன் உதயமாகிறார் என்ன பேர் இந்த வார்த்தைக்கு. அந்த மாதிரி நிலையில சூரியோதயத்திற்கு முன்னாடிதான் சாப்பிடலாம். அன்றைய தினம் சூரியோதயம் ஆனதுன்னா சாப்பாட்டை சாப்பிடணும். ஆயிரட்டு அஸ்தமனம் ஆன பிறகு கிரகணம் விட்ட பிறகு ராத்திரி சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், எல்லாம் சம்பூர்ண. ஆனால் பகல் முழுக்க உபவாசம். வயசான ரொம்ப விருத்தாளாக இருந்த பால ஆதுர விருத்தாகன்ற சின்ன குழந்தைகள், உடம்பு முடியாதவர்கள், வயதோவர்கள் இந்த 3 பேர் நீங்களாக. இவாளுக்கு இந்த சுகர் இருக்கு, 12 மணி நேரம் இவன் சாப்பிடலைன்னா அவன் மறுநாளைக்கு அவனுக்கு அதே திதியாயிடும். அதனால அவ மாதிரி உள்ளவா ஏதோ கஞ்சி போன்றவைகள் ஏதோ ஒரு 3 மணி நேரம், நான் ஒரு கடைசி பட்சம் 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுடணும். அந்த 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த 3 மணி நேரத்துக்கு சாப்பிடவே கூடாது. கடைசியில் 6:30 மணிக்கு போகணும்னா மத்தியானம் 3 மணிக்குள்ள அவ அல்பாகாரமாக அந்த வயசானவா மாத்திரம், வயசானவா, கிழவா, குழந்தைகள், வியாதி வந்தவர்கள் 3 பேரும் சரீரம் தெம்பாக இருந்து வியாதி இல்லாமல் இருந்து முதிர்ந்த பால்ய வயசுக்கு, அதாவது யௌவன வயசுல இருப்பவர்கள்லாம் கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகள் சாப்பிடலாம். கர்ப்பிணிகளும் சாப்பிடலாம். முடிஞ்ச வரலையும் தர்மத்தை பார்த்துக்க வேண்டியது. கர்ப்பிணி இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரேஸ் எதுவுமே
அவள் மேலே படாத அளவுக்கு ரூமெல்லாம் நல்லா பூட்டி எல்லா இடத்தையும் நல்லா மறைச்சு துணி கணி வச்சு வரைச்சு அந்த கதிர் வந்து அவள் மேலே படக்கூடாது. பட்டா கர்ப்பத்துக்குள்ளுக்குள்ள குழந்தை ஊன குழந்தைய பிறந்துடும். ஆகினால அது ரொம்ப ஜாக்கிரதையாக கர்ப்பிணி விஷயத்தை ரொம்ப ஜாகரூகமாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதை கவனிக்கணும். அப்புறம் மாமா, அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றது புரியுறது. கிரகணத்துல பித்ருக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அன்றைய தினம் தர்ப்பணம் செய்யணும்னு விசேஷமா சொல்றாளே, அது என்ன? தர்ப்பணம் என்பது பல நிமித்தங்கள்ல செய்ய வேண்டியது. அமாவாசை மாத்திரம்தாங்கிறது கிடையாது. 96 விஷயமாக தர்ப்பணங்கள் வருகிறது. அமாவாசை போன்றவைகள் அநேக நிமித்தங்கள்ல வரும்போது உபராகம் கிரகண காலத்திலையும் தர்ப்பணம் பண்ணணும், பித்திருக்களை பூஜை பண்ணணும். இதுல தீட்டு உள்ளவாளுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தீட்டு கிடையாது. தீட்டு உள்ளவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தீட்டு எக்ஸப்ட் திஸ் டைம் அவளுக்கு தீட்டு உண்டு. அந்த தீட்டே கிடையாது. தீட்டே கிடையாதுன்னு தர்ப்பணம் பண்ணியா தர்ப்பணம் பண்ண தீட்டே கிடையாதுடான்னா அந்த கிரகணத்தினால ஒரு தீட்டு உண்டு, அது உண்டு, அது எல்லாருக்கும் வந்துடும். இந்த ஆசூச்சம் ஜனநாசூச்சம் மரணாசூச்சம் இதுகள் வராது. ஆனாலும் இந்த 10 நாளைக்குள்ள இந்த கர்மா நடந்திருந்தால் அவர்கள் பண்ணக்கூடாது. 10 நாளுக்குள்ள கர்மானாக்கா சொந்த அம்மாவுக்கு பண்றா அந்த மாதிரிலாம் இருந்து அவ பண்ணக்கூடாது. கர்த்தாவா இருக்கிறா பண்ணக்கூடாது. தாயாதிகளா இருந்தா அவ பண்ணலாமா? அதுக்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். எங்க கண்ணுக்கு சந்திரன் தெரியறானோ அங்க மாத்திரம்தான் புண்ணிய காலம். பம்பாய்க்கு கிடையாது. ஆமா, பம்பாயில 7 மணிக்கு அஸ்தமனம். இது 6:40. அதனால பம்பாயில போய் எல்லாரும் சௌரியமா இருக்கணும்னு பம்பாய்க்கு போயிடலாம். ஆமா, இது மாதிரி பல இடத்த நேபாள் அந்த 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 சில சமயம் அந்த பக்கங்கள்லாம் எல்லாமே நெரூர் ரமண சர்மாங்கிறவரும் ஐடிஐ இருந்தவர் சீனிவாசனம் ஏதோ பேர் அவனுக்கு, அந்த அவரை 2 பேரும் சேர்ந்து எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இருக்கு, எத்தனை நிமிஷம் இருக்கு, சந்திரோதயம் எத்தனை நாள் யாருது அப்படிங்கிறது லிஸ்டா கொடுத்துருக்கா. அப்புறம் மாமா, கிரகணத்துல பஸ்மதாரணம் எப்ப பண்ணணும்? கிரகணத்துல இந்த தீட்டு இருக்குமே, தர்ப்பணம் பஸ்மதாரணம் பண்ணிக்கலாம், நிறுத்தி இட்டுக்கலாமா? அதாவது தீட்டு பல விதமான தீட்டுகள் இருக்கு. இதுல இது விபூதி இட்டுக்கிற தீட்டு. விபூதி இட்டுக்காத தீட்டு எப்போதும் உண்டு. தர்ப்பணம் விபூதி இட்டுக்கலாம், ஸ்திரீகளும் குங்குமம் இட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தோஷம் கிடையாது. இட்டுண்டே ஆகணும். அப்புறம் கிரகணம் பிடிக்காதவா தவிர குழந்தைகள் அவெல்லாம் ராமநாமம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸை கேட்டுக்கா, குழந்தைங்களாம் ராமநாமம் எழுதுறதுலாம் எழுதலாமா? எழுத வேண்டாம், சொல்லணும். ஓகே. அப்புறம் மாமா, அன்னைக்கு காலையிலேருந்தே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாலே, அன்றைய சாரதத்தினத்தை மறுநாள் அனுஷ்டிக்கணுமா? அப்போ அது அன்றைய தினம் செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்தை மறுநாள் செய்ய வேண்டும் என்ற பஞ்சத்தை பார்த்திருப்பேன். 2 விதம் இருக்கு. அதாவது அன்றைய தினம் ஹிரண்ய ஸ்ராத்தமாக பண்ணிவிட்டு மறுநாள் அதே ஸ்ராத்தத்தை மறுபடியும் பண்ணணும். அது அது இன்னொரு வாக்கியம் என்ன இருக்கு, அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு மறுநாளைக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். இந்த ஹிரண்யமும் பண்ணி உபவாசமும் இருந்து மறுநாளைக்கு ஸ்ராத்தம் பண்ணுவது என்பது மகா கடினமான சமாச்சாரம். அதில் உபவாசம் இருந்து ஸ்ராத்தம் பண்றது ஒரு விஷயம். இல்லை உபவாசத்தையோ இல்லை ஹிரண்யமாகவோ 2க்குள்ள ஒன்று பண்ணலாம்ங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதை விட ஒரு ஹிரண்யமாக அன்றைய தினம் செய்துவிட்டு மறுநாளைக்கு சாத்தம் செய்வதே சாலச் சிறந்தது என்று நினைக்கிறேன். ஏனெனில் அன்றைய தினமும் உபவாசம் இருந்து மறுநாளும் சாத்த முடியும் வரையும் உபவாசம் இருப்பது கடினமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அன்றைய தினம் ஹிரண்யமாக பண்ணிவிட்டு மறுநாளைக்கு செய்யலாம். அப்புறம் இந்த பால் தயிர் இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் தர்பை போட சொல்றாலே, அதோடைய தாற்பயம் என்ன மாமா? அதாவது பக்கம் அப்பக்கம் என்று 2 ஒன்று.
அப்படின்னா சமைச்ச வஸ்துக்கு பக்குவம்னு பேர். சமைக்காத வஸ்துக்கள் தான் அபக்குவம்னு பேர். இப்போ கரிகாய், அரிசி இதெல்லாம் அபக்கமான விஷயம். இந்த தேஜஸ் சொல்லக்கூடிய பால், தயிர் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய வஸ்து. இந்த சாப்பிடக்கூடிய வஸ்துல அந்த ரேஸ் வந்து விழுந்துடுத்தோம்னால் அந்த வஸ்துவானது சாப்பிடுபவர்களுக்கு வியாதியை கொடுத்துவிடும். ஆக அதை தர்பையை போட்டு மூடிட்டால் அது வந்து எத்தனை தான் நீங்கள் பாத்திரம் எல்லாம் மூடினாலும் இந்த ரேஸ் உள்ள போகாத இருக்க. அதாவது அது இந்த காலத்தில் உள்ளவாளுக்கு நன்னா புரியும். எப்படின்னா, இந்த செல்போன் இருக்க, அந்த செல்போன் எத்தனை தான் நீங்கள் அதை போட்டு மூடினாலும் இதை போட்டு மூடினாலும் அது உள்ளுக்குள்ள வந்து பேசும்படியான ஒரு நிலைமையை கொடுக்குது. அந்த மாதிரி இந்த ரேஸ், இந்த அதோட ரேஸ் வந்து அதுக்குள்ள வந்து தாக்கி அதை சாப்பிட்டால் பயத்தில் உள்ள ரோகங்களை உற்பத்தி பண்ணும். ஆக அந்த தர்பைக்கு மாத்திரம் அதை எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதை அந்த ரேஸை தடுக்கக்கூடிய சக்தி தர்பை இருக்கு. ஏன்னா அபாம்பா ஏஷ ஓஷதி நாகம் ரசோய தர்பா. அது வந்து தர்பையை பற்றி ஒரு இடத்துல வேதமே நன்னா சொல்றது. அதனால தர்பைக்கு பெரிய பெரிய சக்திகள்லாம் இருக்குன்னு வேதம் சொல்லி, அதனால தர்பையினால்தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தர்பையை போட்டு மூடினால்னா அந்த ரேசு உள்ள போய் தாக்காது. அப்புறம் பால், தயிர், பால் எண்ணெய் போன்ற சாப்பிட்ற வஸ்துக்கள். ஓகே ஓகே மாமா, ரொம்ப நன்றி மாமா. நம்ம யூடியூப் சேனலுக்கு நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் அருமை நிவர்த்தி சொன்னேன். இறுதியான ஒரு கேள்வி, இந்த உத்தரம், பரணி, பூராரம் அவ எல்லாரும் பட்டம் கட்டணும்னு சொல்லியிருக்கேன். பட்டம் கட்டணும், அந்த யோசோ வஜ்ர அந்த ஸ்லோகம் சொல்லணும். அவ எல்லாருமே கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன மாமா? கிரகணம் முடிஞ்ச பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்ய அவரவரை சமையல் பண்ணி சாப்பிடணும். சமையலை முன்னாடி சமைச்சதை சாப்பிடக்கூடாது. சமையல் ஆன ஸ்நானம் பண்ண பிறகுதான் சமையல் செய்யலாம். ஆமாம், பின்னாடி உள்ளதான் சமைச்சு சாப்பிடலாம். மாவெல்லாம் முன்னாடியே அரைச்சி எல்லாம் வச்சுக்கூடாது. இட்லிக்கு தோசைக்கெல்லாம் முன்னாடி அரைச்சக்கூடாது. வெறுமனை வச்சுட்டு உப்புமாவா பண்ணி சாப்பிடணும். இல்லை சாப்பாடு சமைக்கலாம். குழம்பு ரசத்தோட நன்னாவே சாப்பிடும். தர்ப்பணம் பண்ணிருக்கமே ராத்திரி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டும். போஜனமாகவே பண்ணலாம். இந்த தர்ப்பண ராஜாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கிரகணம் பிடிச்சவா செய்ய வேண்டிய விசேஷ விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன். மற்றவாளை தவிர கிரகணம் பிடிச்சவாளுக்கு, அந்த நட்சத்திரம் பிடிச்சவாளுக்குன்னு ஏதாவது விசேஷமா இருக்கா? தானங்கள், சாந்தி பண்ணிக்கணும், ஹோமங்கள்லாம் பண்ணணும். இந்த கிரகணத்துக்கு அது சாத்தியம் இல்லை. சரி, மறுநாளைக்கு வேணா சாந்தி பண்ணிக்கலாம். அந்த கிரகணம் முடிச்சா சாந்தி. இந்த அவளுக்கு தானம்லாம் சொல்லியிருக்கு. ஒரு செப்பு பாத்திரத்துல துணி வச்சு, எள்ளை வச்சு, தங்கத்தை வச்சு, சேப்பு துணி வச்சு, தேங்காயை வச்சு தானம் பண்ணி கொடுக்கறது. இது வந்து அந்த கிரகணம் பிடிச்சவாளுக்கு பரிகாரத்துக்கு, தோஷ பரிகாரத்துக்கு சொல்லி. ரொம்ப நன்றி மாமா. நம்ம யூடியூப் சேனலுக்கு நிதானமா உங்களோட நேரத்தை, உங்களோட பிஸி ஷெட்யூல் தெரியும், அதுலேயும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எல்லாருக்கோசரமும் நிறைய விஷயங்களுக்கு, சந்தேகங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுத்து ரொம்ப நன்றி மாமா. ஆசீர்வாத். ராம் ராம். ஆசீர்வாத். எல்லாரும் நன்னார். ராம் ராம்.